ஹலோ கிரிப்டோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எப்படி பினான்ஸில் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சரில் ட்ரேட் பண்ணணும்னா ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சரில் ஏதாவது ஒரு காயினை வாங்கி அதை இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே டாலருக்கு செல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ட்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதுக்கு ஜியோடாஸில் ட்ரான் காயினுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸும் இல்லைன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் நான் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சருக்கு டெபாசிட் பண்ணுறதுக்காக ட்ரான் காயினை பை பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், பினான்ஸில் எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் உங்கள் பினான்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வேலெட்டுன்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் அப்படியே வீடியோவில் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ, ஸ்பாட், மார்ஜின் இது மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். அதில் ஓவரால் வியூ இல்லைனா ஸ்பாட்டில் டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த காயினுக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். இப்போ நான் ட்ரான் காயினில் பண்ண போகிறேன். அதுக்கு டிஆர்எக்ஸ்ன்னு சர்ச் பண்ணால் ட்ரான் காயின் ஷோ ஆகும். அது மேலே கிளிக் பண்ணால் நெட்வொர்க் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி, பிஎஸ்சி, இடிஹெச், டிஆர்எக்ஸ், அதாவது பிஇபி2, பிஇபி20, ERC20, TRC20ன்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இங்கே நீங்கள் என்ன நெட்வொர்க் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே நெட்வொர்க் தான் இந்தியன் எக்ஸ்சேஞ்சர்லேயும் வித்ட்ராவல் பண்ணும்போது செலக்ட் பண்ணணும். தவறுதெல்லாம் மாற்றி செலக்ட் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட் போயிடும். அவ்வளோதான், ரீஃபண்டும் கொடுக்க மாட்டாங்க. இந்த நெட்வொர்க்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெட்வொர்க்கை பொறுத்து தான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லிமிட்டு, அப்புறம் டிரான்சாக்ஷன் ஸ்பீடு டிஃபரெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சரில் ஜியோடாஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சரில் டிஃபால்ட்டாகவே ட்ரான் காயினுக்கு TRC20 மட்டும்தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் TRC20 தான் டிரான்சாக்ஷன் ஃபீஸு கம்மி அண்டு ஃபாஸ்ட்டாகவும் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போது TRC20 செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான் அட்ரஸ் ஷோ ஆகும். அதுக்கு கீழே மினிமம் வித்ட்ராவல் 0.1 TRXன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த அட்ரஸ்க்கு ட்ரான் மட்டும்தான் சென்ட் பண்ணணும்னு, TRC20 நெட்வொர்க்கில் தான் டிரான்சாக்ஷன் நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த அட்ரஸில் காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரஸ் காப்பி ஆகிடும். இப்போது ஜியோடாஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா காயின் பேலன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் உங்ககிட்ட என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்கோ ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரான் பை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே டெபாசிட் வித்ட்ராவல்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் வித்ட்ராவல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அட்ரஸ் அண்டு வித்ட்ராவல் குவான்டிட்டின்னு கேட்கும். அதில் அட்ரஸ் பாக்ஸில் நம்ம பினான்ஸில் டெபாசிட் ஆப்ஷனில் காப்பி பண்ண அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போது வித்ட்ராவல் குவான்டிட்டியில் எத்தனை காயின் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு என்ட்ரு பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்கிறத என்ட்ரு பண்ணுறேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸு 0ன்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜியோடாஸில் ட்ரான் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. அண்டு இதில் மினிமமாக ஒரு ட்ரானில் இருந்து மேக்ஸிமம் 5 லட்சம் ட்ரான் வரையும் ஒரு டிரான்சாக்ஷனில் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஓகே கைஸ், எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஆர் இமெயிலுக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் ஓடிபி என்ட்ரு பண்ணதும் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிளிக் வந்திருக்கும். உங்கள் இமெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அட்ரஸ் இங்கேயும் ஷோ ஆகும். ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எஸ் அப்ரூவல் வித்ட்ராவல்னு கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் ஹேஸ் பி சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்ட்னு காட்டும். அவ்வளோதான் காய்ஸ், ஒரு 10 மினிட்ல உங்கள் பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜியோடாஸில் வித்ட்ராவல் கொடுத்த TRX இப்போ பினான்ஸில் வந்துடுச்சு. இப்போ நம்ம பினான்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் மொபைல் யூஸர்னால் மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும். நான் இப்போது பிசியில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால பிசிலே பண்ணி காட்டுறேன். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ட்ரான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் அதை USDTயாக மாற்றணும். அதுக்கு TRX USDTன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ட்ரான் காயின் வரும். அதில் பை இல்லைனா செல் கிளிக் பண்ணிங்கன்னா பை அண்ட் செல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன், அப்புறம் ஆர்டர் புக் ஷோ ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு செல் பண்ணி காட்டுறேன். செல் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா லிமிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிமிட், மார்க்கெட், ஸ்டாப் லிமிட்னு ஆப்ஷன் காட்டும். அதில் லிமிட் ஆர்டரில் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸை கொடுத்து
என்ட்ரு பண்ணிவிட்டு பை ஆர் செல் கொடுத்தீங்கன்னா இந்த காயின் ப்ரைஸ் எப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண ப்ரைஸ்க்கு ரீச் ஆகுதோ அப்போ தான் உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ மார்க்கெட் ஆர்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற காயினில் கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ்க்கு உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸ்டாப் லிமிட் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஃப்யூச்சரில் அதை பற்றி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நான் செல் ஆப்ஷனில் உடனே செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஆர்டர் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் அமௌண்ட்டில் எவ்வளோ காயின்ஸ் செல் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு செல் டிஆர்எக்ஸ் கொடுத்தனா ட்ரான் செல் ஆகிட்டு யூஎஸ்டிடியாக உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அதுக்கு நீங்கள் வேலெட் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸ்டிடியாக ஷோ ஆகும். அவ்வளோதான் காய்ஸ். இப்போது எந்த காயினை பை பண்ண போகிறீங்களோ அந்த காயினை செலக்ட் பண்ணிவிட்டு பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரியே லிமிட், மார்க்கெட், ஸ்டாப் லிமிட்னு காட்டும். அதில் உங்களுக்கு குறிப்பிட்ட ப்ரைஸ் தான் வேணும்னா லிமிட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அண்ட் அமௌண்ட் போட்டு பை கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ அந்த ப்ரைஸ்க்கு போகுதோ அப்போ எக்ஸிக்யூட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கரண்ட் ப்ரைஸுக்கு பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை டாலருக்கு பை பண்ண போகிறீங்களோ என்ட்ரு பண்ணிவிட்டு பை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே பை ஆகிடும். நாம் ஏன் யூஎஸ்டிடி பேரில் பண்ணுறோன்னா இது ஸ்டேபிள் காயின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காயின் ப்ரைஸ் பெருசாக எந்த மூவும் ஆகாது, சேம் ப்ரைஸ்லேயே தான் இருக்கும். அதனால தான் யூஎஸ்டிடி பேரில் ட்ரேட் பண்ணுறோம். அவ்வளோதான் காய்ஸ், பினான்ஸில் டெபாசிட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ சிக்னல் அண்டு இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.